கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்து நம்ம வீடியோல கேட்ட வினாவுக்கான விடை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? எதனுடன் தேவனை அன்பு கூற வேண்டும்? இதுக்கான பதில் முழு இருதயமும் ஆத்மா பலமும். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? மாம்ச இச்சை என்றால் என்ன? இதுக்கான பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியான பதில நான் நாளைக்கான வீடியோல சொல்றேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். But I say, walk by the Spirit, and you will not gratify the desires of the flesh. Galatians 5:16. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துக்கலாமா? அனன்யா ஒரு புத்திசாலியான கல்லூரி மாணவளா இருந்தாளா. ஒரு முக்கியமான தேர்வை எழுதி கொண்டிருந்தாளா. அப்ப அவளுடைய நண்பரோட பேப்பர்ல பதில்கள் தெளிவா தெரிந்ததா. அவளுக்குள்ள ஒரு குரல் சொன்னதா, கொஞ்சம் பார்த்து எழுதிக்கோ, யாருக்கும் தெரியாதுன்னு. அதே நேரத்துல இன்னொரு மென்மையான குரல் சொன்னதா, நேர்மையா இரு, தேவனை நம்புன்னு. அனன்யா குழப்பம் அடைந்தாளா. மோசடி செய்தா எளிதா இருக்கும், ஆனா அவளுடைய உள்ளம் அமைதியா இல்லாம இருக்கும். அவ அம்மா சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்துதான், தேவனுடைய ஆவியின்படி நடந்தா நீ சரியானதை தேர்வு செய்ய முடியும்னு. அவ ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஜெபித்தாளா. அந்த நிமிடத்துல அவளுக்கு ஒரு அமைதி வந்துதான். நண்பரின் பேப்பரை பார்த்ததை நிறுத்தி தன்னால் முடிந்ததை நேர்மையா எழுதினாளா. தேர்வு முடிந்ததுக்கு அப்புறம் அவ எப்படி எழுதியிருக்கிறான்னு சொல்லிட்டு தெரியல, ஆனா அவளுடைய உள்ளத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி, அமைதி இருந்ததா. சில நாட்களுக்கு பிறகு முடிவுகள் வந்ததா. அவ நேர்மையா தேர்ச்சி பெற்றாளா. அதை விட முக்கியமானது, தேவனுடைய ஆவியின்படி நடந்தா தவறான ஆசைகளை வெல்ல முடியும்னு சொல்லிட்டு அவ கற்றுக்கொண்டாளா. இதேபடி நம்ம ஆவியின்படி நடந்தா தவறான ஆசைகளை அடக்கி சரியானதை தேர்வு செய்ய தேவன் நம்மளுக்கு வல்லமையை தருவார். ஆமேன்.